வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாட்டினுடைய மரியாதைக்குரிய ஆளுநர் திரு RN ரவி ஒரு 9-10 பக்கத்திற்கு தன்னுடைய உரை குறித்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சாதி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த முயற்சி நடக்கிறது. உயர்கல்வி தொடர்பாக தயாரிக்கப்படக்கூடிய பாடத்திட்டங்கள் மிக தரம் தாழ்ந்ததாக இருக்கிறது. அதையே கற்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் கல்வி நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் இதனால் கேள்விக்குறியாகி உள்ளது என்றெல்லாம் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தன்னுடைய குடியரசு தின உரை அறிக்கையில் ஆளுநர் RN ரவி முன்வைத்திருக்கிறார். துறை ரீதியாக முன்னிலையில் இருக்க வேண்டிய பல குறியீடுகளில் தமிழ்நாடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. மாநிலமே சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர் தன்னுடைய அறிக்கையில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை பற்றிய பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வழக்கறிஞர் தூத்துக்குடி செல்வம் பங்கேற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கரூர் முரளியும், மூத்த பத்திரிகையாளர் திரு இளங்கோவன் ராஜசேகர், தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பில் திரு ஸ்ரீதர். 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்குமே வணக்கம். ஸ்ரீதர் சார் வணக்கம். ஸ்ரீதர் சார், கவர்னருடைய அந்த அறிக்கையை நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. சார், அதுல ஆமா, அவர் நான் அரசியல் ரீதியா அவர்கிட்ட முரளி கிட்ட கேட்டுக்கிறேன். பட் எஜுகேஷன் சம்பந்தமாக நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். சார், எஜுகேஷன் சம்பந்தமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளில் கல்வி அறிக்கைகளின் வருடாந்திர நிலை மிகவும் கவலை அளிக்கும் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. நமது அரசு பள்ளிகளில் சுமார் 75% மாணவர்களால் 2ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை கூட சரிவர படிக்க இயலவில்லை என்பதோடு 11 முதல் 99 வரையிலான 2 இலக்க எண்களை கூட அவர்களால் அடையாளம் காண முடிவதில்லை. 2 இலக்க கூட்டல் கழித்தல்களை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை. அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழைகள் படிப்பதால் அரசு பள்ளிகளில் கற்றலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செங்குத்தான சரிவு ஏழைகளின் எதிர்காலத்தை மேலும் ஆபத்துக்குள்ளாக்குவதோடு நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார அநீதி அவர்களுக்கு இழைக்கப்படுவதை இது மேலும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் லெவல்ல சொல்றாரு சார். ஏன்னா இதை நாங்க அப்படியே எடுத்துக்க முடியாது சார். ஏன்னா 25% மாணவர்கள் தனியார் பள்ளிகள்லயும் படிக்கிறாங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படிக்கிறாங்க. இப்ப இவர் சொல்றது ஆமா, மொத்தமாக இந்த மதிப்பீடு அப்படிங்கிறது இந்தியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களைத்தான் ஆளுநர் பட்டியலிட்டு இருக்காரா சார்? தன்னுடைய வருத்தமாக பதிவு செய்திருக்கிறாரா? இல்லை, நிச்சயமாக இது போன்ற ஒரு அறிக்கையை தமிழகத்தின் சார்பாக எந்த ஒரு புள்ளி விவரமும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் சுமார் 15,000 தனியார் பள்ளிகள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த 15,000 தனியார் பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஆசிரியர்களும் 62 லட்சம் மாணவர்களும் கல்வி பயிர்கிறார்கள். இதே அளவிற்கு இணையாக 39,000 அரசு பள்ளிகளும் அதே போல 2.5 லட்சம் ஆசிரியர்களும் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே எந்த பகுதியிலே எந்த இடத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வு இருந்தது என்று ஆளுநரால் சொல்லவே முடியாது. ஏனென்றால் கல்வி என்பது இடைநிற்றல் அல்லாத அளவுக்கு நாம் கல்வியை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறெல்லாம் சொன்னால் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஹையர் செகண்டரி படிக்கக்கூடிய மாணவர்கள், 10 லட்சம் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்து இன்றைக்கு அயலக பணியிலே ஆளுமை மிக்கவர்களாக உலகெங்கும் பரவி கிடக்கிறார்கள் என்றால் இந்த அடிப்படை கல்வி தெரியாமல் எப்படி அவர்கள் அங்கே சென்றிருக்க முடியும் என்பது ஒரு கேள்வி. அதை விடுத்து தேர்வுகளிலே தேர்ச்சி விகிதம் என்று பார்த்தோமேயானால் ஒரு அரசு தேர்விலே, பொது தேர்விலே, 10ஆம் வகுப்பு பொது தேர்விலே கிட்டத்தட்ட 99.8% மாணவர்கள் தேர்ச்சி அடையக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது.
எழுத படிக்க தெரியாமலா இவர்கள் தேர்ச்சி அடைவார்கள்? இது ஒரு புறம். இரண்டாவது புறம், அந்த தேர்வு முடிவுகளை அனலைசிஸ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, மதிப்பெண்கள் அடிப்படையில் அனலைஸ் செய்தோம் என்றால் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்களில் 5 லட்சம் மாணவர்கள் 50% மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் புள்ளி விவரங்கள் இங்கே கொட்டி கிடக்கின்றன. இதை விடுத்துவிட்டு இந்த மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை என்று சொல்வது கிட்டத்தட்ட 75 வருடம் சுதந்திரமாகியும் 75 வருடம் குடியரசு தினமாகியும் நாம் நம்மை நாமே கேவலப்படுத்திக் கொள்வது போல இருக்கிறது இந்த புள்ளி விவரங்கள் சொல்வதாக சொல்லப்படுகின்ற விவரங்கள். ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் எழுத படிக்க தெரியவில்லை இப்படி இருக்கிறார்கள் என்றால் மாநிலமா காரணம்? அதற்கு மாநிலம் மட்டும் காரணம் அல்ல, கல்வியை மையப்படுத்தி வைத்திருக்கின்ற மத்திய அரசு தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். ஒரு கால் இவர்கள் மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருக்கிறதையும் பீகாரில் அப்படி இருக்கிறதையும் சொல்கிறார்களோ என்னவோ, தமிழகம் என்றுமே கல்வியில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது. இதற்கான புள்ளி விவரங்கள் அடுக்கடுக்காக இருக்கின்றது. ஏனென்றால் கிட்டத்தட்ட கல்வி கற்கக்கூடிய 62 லட்சம் மாணவர்களில் 99% பேர் முதல் மதிப்பெண் எடுப்பவர்களாக இருக்கிறார்கள். யாரும் 2ஆம் நிலை மதிப்பெண்கள் எடுப்பவர்களாக கூட இல்லை இங்கே. அந்த அளவிற்கு இங்கே கல்வி எளிமையாக்கப்பட்டு போதிக்கப்படுகிறது. பாடத்திட்டம் உலக பாடத்திட்டத்திற்கு இணையாக இன்றைக்கு NCERT பாடத்திட்டத்தை விட, சென்ட்ரல் சிலபஸ் CBSE சொல்லக்கூடிய அந்த NCERT பாடத்திட்டத்தை விட தமிழக அரசனுடைய பாடத்திட்டம் மிக சிறந்ததாக இருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லவில்லை, இந்திய அரசு சொல்லவில்லை. உலக நாடுகளில் உள்ள கல்வி நிபுணர்கள் இந்த பாடத்திட்டத்தை பார்த்து இதே போல் பாடத்திட்டம் தாங்களும் அமைக்க வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த பாடத்திட்டம் இருக்கின்றது. சார், நீங்க அப்படி சொல்றீங்க. கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா சார் இருக்கு? சார், நான் ஒரு விஷயம் நான் இங்க கொஞ்சம் ஒரு தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கூட என்ன சொல்கிறது அப்படின்னா, பாடத்திட்டங்களை மாநில அளவில் உருவாக்கி கொள்வதற்கு ஒரு குழு நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவங்க தான் பாடத்திட்டங்களை உருவாக்க போறாங்கன்னு சொல்லுது. கரெக்டுங்களா? ஆமா. ஓவரால் அகில இந்திய அளவில் ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் கிடையாது, மாநில அளவில் பாடத்திட்டத்தை உருவாக்கிக்கலாம் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி கூட சொல்லுது. ஆனா கவர்னருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா சார், அதாவது அத இந்த சமூக பொருளாதார அநீதி இழைக்கப்படுவதை இது மேலும் அதிகப்படுத்தும்னு சொன்னதுக்கு அடுத்த வரியாக குறிப்பிடுகிறார், நண்பர்களே உயர்கல்வியை பொறுத்த மட்டில் கூட நிலைமை சிறப்பாக இல்லை அப்படின்ட்டு அதனுடைய கடைசி பேரால சொல்றாரு, மாநில அரசின் உயர்கல்வி குழு தயாரித்தளிக்கும் தரம் தாழ்ந்த பாடத்திட்டத்தையே பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அப்படின்ட்டு சொல்றாரு சார். உயர்கல்வியினுடைய நிலைமையும் நல்லால அப்படிங்கிறாரு. ரெண்டாவதாக அவர் சொல்வது என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உயர் கல்விக்குழு தயாரித்து கொடுக்கக்கூடிய பாடத்திட்டம் தரம் தாழ்ந்தது, அதை தான் கற்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இங்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, கல்லூரிகள் இருக்கின்றன சொல்றாரு. நாட் ஒன்லி ஸ்கூல் எஜுகேஷன் சார், ஹையர் எஜுகேஷன் வரை இந்த லெவல்ல தான் இருக்குங்கிறாரு. அதுதான் பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டு என்று சொல்வது போல ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்லவா, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாகத்தான் தெரியும் என்று. அது போலத்தான் இருக்கிறது அவருடைய கூற்று. அதாவது இந்தியாவிலேயே 52% உயர்கல்வி சேர்க்கை இருக்கின்ற மாநிலம் என்று புள்ளி விவரங்கள் கொடுக்கிறோம். உயர்கல்வி ஆராய்ச்சியிலே உலகம் முழுவதும் நமது மாணவர்கள் மிக சிறந்தவர்களாக பங்காற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டிலே உயர் பொறுப்பிலே தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் கல்விக்கு சான்று இல்லாமல் வேறு எந்த வகை சான்றாக இருக்கும்? இவர்கள் அத்தனை பேரும் அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளியிலும் படித்து விட்டு சென்றவர்கள் தான் இவர்கள். வேறு எந்த இடத்திலும் படித்து விட்டு சென்றவர்கள் இல்லை, இந்த கல்வி அமைப்பிலே படித்து விட்டு சென்றவர்கள் தான். இவர்களுக்கு வருடந்தோறும் 8 லட்சம் பேர் இங்கிருந்து தேர்வாகி கிட்டத்தட்ட 2 லட்சம் பொறியாளர்களும் கிட்டத்தட்ட 1 லட்சம் மருத்துவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவம் மட்டுமல்ல, மருத்துவ துறை சார்ந்த அத்தனை பேர்களும் இங்கே கல்வி கற்பித்து விட்டு வெளிநாடுகளிலே சென்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படை கல்வி இல்லாமலா இவர்கள் பணியாற்ற முடியும்? நீங்கள் எந்த கிராமத்திற்கு சென்றாலும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ஆரம்ப பள்ளியும், 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடுநிலை பள்ளிகளும், 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்நிலை பள்ளியும் மேல்நிலை பள்ளியும் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கின்றது. உயர்கல்வியை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வட்டத்திலும்
ஒவ்வொரு வட்டப்பகுதிக்குள்ளும் ஒரு அரசு கல்லூரி இருக்க வேண்டும் என்று அரசு கல்லூரி அமைத்து செயல்படுகிறார்கள். தனியார் கல்லூரிகள் உலகத்தரம் வாய்ந்ததாக இங்கே இருக்கின்றது. உலகத்தரம் வாய்ந்த தனியார் கல்லூரிகள் இங்கே இருக்கின்றன. உலகத்திலேயே மிகச் சிறந்த மருத்துவத்துறையை கொடுக்கக்கூடிய நாடாக, மருத்துவ சேவையை கொடுக்கக்கூடிய நாடாக தமிழ்நாடு இருக்கின்றது. தமிழ் மாநிலம் இருக்கின்றது. இதை எல்லாவற்றையும் விடுத்துவிட்டு இங்கு சரியில்லை என்றால் எது சரியில்லை? பார்வைதான் சரியில்லை. அவருடைய பார்வை சரியில்லை என்பதை இந்த அறிக்கைகள் தெளிவுபடுத்துகின்றன. ஏனென்றால் இருண்டவன் கண்ணுக்கு, அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள் அல்லவா? அது போலத்தான் பொத்தாம் பொதுவாக கல்வி சரியில்லை என்று சொல்லுகிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நம் நாடு, யாராலும் மறுக்க முடியாது. பேசலாம் சார். இளங்கோவன் சார் வணக்கம். வணக்கம். கவர்னர் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்க சார். நீங்க எதுக்கு இத டிஸ்கஷன் வைக்கிறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிரணும். இதெல்லாம் எனியோ சொல்லுங்க. எதை சார் டிஸ்மிஸ் பண்ண சொல்றீங்க? ஸ்டேட்மெண்டே டிஸ்மிஸ் பண்ணிட்டு பேசாம இருக்க வேண்டியதான். இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு இதோட தான் சொல்றேன் சார். இல்ல சார், நானு இதுல பேச வேண்டியது இருக்கு சார். என்னன்னாங்க, அதாவது துணைவேந்தர்கள், ஆமா சார், அதாவது சார் இது என்ன சொல்றாருன்ட்டு நான் அந்த வரியை நான் கொஞ்சம் படிக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. நேர்மையான அப்பழுக்கற்ற பல்கலைக்கழக அதிகாரிகள் பொய்யான புனையப்பட்ட வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டு காவல்துறையின் அவமானகரமான மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். துணைவேந்தர்கள் இல்லாமை பல்கலைக்கழகத்தை அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகிறது. ஏனென்றால் உயர்கல்வித்துறையின் செயலாளர் அப்போது நடைமுறையில் துணைவேந்தர் ஆகிறார். ஏற்க முடியாத அற்பமான காரணங்களுக்காக துணைவேந்தர்கள் நியமனத்தை நடக்க இயலாமல் செய்வது என பின்வாசல் வழியே பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி அதிகாரத்தை சிதைக்கும் தவறான வழியாகும். இதனால் நிகர விளைவு கல்வித்தரத்தில் ஏற்பட்டிருக்கும் செங்குத்து வீழ்ச்சி. இத்தகைய வீழ்ச்சி காரணமாக மேலும் மேலும் பல பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது. பல மில்லியன் மாணவர்களின் எதிர்காலம் ஆபத்தில் இருக்கிறது. சார், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால வழக்கு பதிவு பண்ணிருக்கு சார். இந்த துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தமாகவும் பதிவு பண்ணிருக்கு. அப்போ இது நல்லா தெரியும் சார். February 4th கேஸ் அட்ஜார்ன் பண்ணிருக்காங்க. இது கவர்னருக்கு நல்லாவே தெரியும். தெரிந்த பிறகும் கூட இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. நீங்க நியமனத்தை நீங்க காரணம் சொல்லி தள்ளி போடுறது, நிராகரிப்பது எல்லாமே நேரடியா கட்டுப்பாட்டுல நீங்க எடுக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சார், இந்த சார்ஜஸ் எல்லாம் எப்படி சார் பார்க்கிறது? முதல்ல சொன்ன மாதிரி இவரு ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இவர் உள்ள தலைய சான்சலர், அவருக்கு இந்த ஒரு பிரிவிலேஜ் கிடைக்குது, கான்ஸ்டிடியூஷன் பிரிவிலேஜ், அதை வச்சுட்டு செய்யறாரு. ஆக்சுவலி இவரு எந்த விதமான புள்ளி விவரத்தையும் சரியா கொடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப ஹைஸ்கூல் அந்த ஸ்கூல்லயே என்ன சொல்றாரு, 2வது வகுப்பு படிக்க வகுப்பில் சொல்லித்தரும் பாடங்களை கூட படிக்க தெரியாம இருக்கிறார்கள்னா யார் இருக்கா? 8வது படிச்சவனுக்கு 2வது படிக்க தெரியாதா? 2வது வகுப்புல இருக்கிற பாடங்களை இல்ல 2வது வகுப்புல படிக்கிறவனுக்கு தான் படிக்க தெரியலையா? ஒரு கன்சிஸ்டன்சியோ ஒரு கோஹரன்ஸோ, அதாவது இது ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் தான், இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ரிபப்ளிக் டே இதை ஆனா யூஸ் பண்ணிக்கிறாரு. இதுல அவர் சொல்றது எஜுகேஷன் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவர் சொன்னாருன்னா பரவாயில்ல. எஜுகேஷன் நல்லா இருக்குது, அது இருக்கக்கூடாதுன்றத வெளியே கொண்டு அதை ஒரு பரப்பரவையா மாத்தணும்ன்றதுதான் அவருடைய அஜெண்டாவா இருக்கு. இப்ப இவர் சொல்றாருல ஹையர் எஜுகேஷன், நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த ஹையர் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரிலேயே நம்ம 5th நிக்கிறோம். எதுல? ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட நம்பர்ல. நல்ல கவனிங்க. ஸ்கூல்ல சரியா படிக்கலன்னா இவ்வளவு தேவை இருக்கா? சரி, அதை விடுங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்தியாவிலேயே PhD ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தான் அதிகம். அதை நம்ம சொல்லல, ஆல் இந்தியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன் அவங்க இதுதான் சொல்லுது. ஹலோ சார், கேக்குது, புரியுது. ஆமா, அவங்க தான் சொல்லுது. அதுல என்ன ஒரு பெர் இயர் 28,000-30,000 பேர் போறாங்க. அதுல 15,000 பேர் பொம்பளை பிள்ளைய போகுதுங்க. சரி, அதை விடுங்க, அது குவான்டிட்டி. இவர் குவாலிட்டியை பத்தி பேசுறாருல்ல, குவாலிட்டியில வாங்க.
ஓகே. தமிழ்நாடு வந்து இது வரைக்கும் கன்சிஸ்டன்டா குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இது வரைக்கும் சோஃபார். சரி. அதுல வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங்னு ஒன்னு இருக்கு, NIRF ரேங்கிங். ஓகே. த்ரூ அவுட் கண்ட்ரி அதை போடுவான். ஓகே. 2022 பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 18 இன்ஸ்டிடியூஷன் டாப் 100க்குள்ள அதுல இருக்கு. ஓகே. அதுலயும் முக்கியமானது கவர்மெண்ட் ரன் பிரசிடென்சி காலேஜ். நல்லா கவனிங்க, தேர்டு பெஸ்ட் இன் த கண்ட்ரி. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்படி எல்லாமே இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ரைட். இதெல்லாம் ஹையர் நம்பர் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம், இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே மட்டும் 7.5% ரிசர்வேஷன் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல கொடுத்து அவங்கள எங்கேயோ கொண்டு போயிட்டோம். நம்ம யாருக்குமே நம்ம எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னொன்னு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு இப்ப மாசம் 1000 ரூபாய் வேற அவங்க கொடுக்குறாங்க. பெண்கள் கல்வியை கண்டினியூ பண்றதுக்கு புதுமை பெண் திட்டத்துல அது வேற அவங்க பெனிஃபிஷியரியா மாத்துறாங்க. சரி. சோ ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 34% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதிகமாயிருக்கு. இது சரி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இவர் எங்க எடுக்கிறாரு? ஓகே. என்னுடைய கேள்வி அதான். அதுதான் நான் என்னோட கேள்வி, அதான் இவர்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். சரி, இதெல்லாம் விடுங்க, அதை அவர்கிட்ட கேட்க அவரு. இன்னொன்னு என்ன, என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பாருங்க. என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47% இருக்கு. 18 to 23 ஃப்ரம் ஸ்கூல்ஸ் டு ஹையர் எஜுகேஷன். அது எப்படி தெரியுமா? அது நேஷனல் ஆவரேஜ். நீங்க ஊன்னு சொல்றாரு பாரதம், அது வந்து எங்கேயோ நாங்க போறோம், அதுக்கு போறோம், இதுக்கு போறோம், கோல்டன் ஈரான்றது. இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4 தான். நம்ம எங்க இருக்கோம்? 47ல இருக்கோம். SC/ST ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 40% இருக்கு நமக்கு. ஓகே. இதுல பினான்சியல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் டெஸ்பைட், நல்ல வார்த்தையை கேளுங்க, டெஸ்பைட் inadequate ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு வருஷம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி கவர்மெண்ட் ஏகப்பட்ட பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவரு இதெல்லாம் பேசுறதோட இவர் என்ன செய்யணும்? வைஸ் சான்சலர், சரி வைஸ் சான்சலர் இவர் வந்து ஃபண்ட் வாங்கி தரணும் கவர்மெண்ட்டுக்கு. வாங்கி தந்தாரா? எந்த ஃபண்டு சரியா வரல. ரைட், விடுங்க. சரி, வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல இவர் என்ன பண்றாரு? எல்லாத்துலயும் ஒரு ஸ்போக் போடுறாரு. கன்கரன்ஸ் லிஸ்ட்ல தானே இருக்கு எஜுகேஷனு. அப்புறம் எதுக்கு UGC கைட்லைனை மாத்துறீங்க? ஓகே. யாரை கேட்டு மாத்துறாங்க? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அது அப்போஸ் பண்றாங்க இப்ப. ஓகே. UGC கைட்லைன்ஸ்ல வைஸ் சான்சலரை வந்து செலக்ட் பண்றதுக்கு பல சில இதை மாத்துறாங்க. யாரை கேட்டு மாத்துறாங்க? ஓகே. டிராஃப்ட் ப்ரொபோசல் வருது, நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். சோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல. அதை சிதைக்கிறதுக்கு சில முடிவுகள், சில விஷயங்கள் நடக்குது. ஓகே. நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகே. அது பாசிட்டிவ் அப்ரோச். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, உலகத்திலேயே அதாவது இந்தியாவிலேயே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை இவர் ஒரு கிண்டி பவன்ல உட்காந்துட்டு இவர் கொடுக்கறதுன்றது, ஒரு ரிபப்ளிக் டே அட்ரஸ்ல கொடுக்கறதுன்றது எந்த விதத்திலேயாவது ஒரு மாரல் எத்திக்ஸ் சேர்ந்ததா இருக்கா? ஓகே. 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 இல்ல, இந்த கேள்விகள் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எங்க இருந்து எடுக்கிறாரு? சரி, வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் வந்து போலீஸ் வந்து தப்பான கேஸ்கள் போட்டு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணாரா? ஓகே. ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியில வந்து வைஸ் சான்சலரை வந்து கரப்ஷன்ல இன்ஃபேக்ட் போலீஸ் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி திருப்பி இதுல பண்றாங்க. சரி, அகடமிஷியன்ஸ் வேற இல்லையா? வைஸ் சான்சலர் எப்படி இருக்கணும்? அபோவ் ஆல் எவ்ரிதிங் அவர் அதுக்கு மேல இருக்கணும், எந்த சஸ்பிஷனும் இருக்கக்கூடாது. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ நாளைக்கு கேஸ் போய் அது ப்ரூவ் பண்ணணும், சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், சட்டம் தான் ஃபைனல்ன்றதெல்லாம் அது அடுத்த வார்த்தை. ஆனா ஒரு மார்க் வந்துருச்சு, ஒரு வைஸ் சான்சலர் மேல கரப்ஷன் சார்ஜ் வந்துருச்சு. he has been named as an accused in a police FIR. அப்ப அவர் என்ன பண்ணணும்? அவருடைய மொராலிட்டி என்ன? அகாடமிக் சர்க்கிள்ல அவர் ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து ஃபைட் பண்ணிட்டு ஐ வில் கம் பேக்னு சொல்லணும். ஓகே. அவருக்கு எதுக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு? ஓகே, புரியுது சார். நீங்க அதை ஃபைட் பண்ணி, நீங்க மந்திரி வந்து பதவியில இருக்க கூடாது அக்யூஸ் ஆனா. ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு மந்திரியோட பேர் வந்து அக்யூஸ்ட்னு வந்துச்சுன்னா, ஐயோ மொராலிட்டி கிடையாது, எத்திக்ஸ் கிடையாது அப்படின்ற அரசியல்வாதி என்ன சொல்றாரு? நான் போய் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிட்டு சட்டத்தின் முன்னால நான் நிரூபிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி, அது அல்லாட்டினா சட்டத்தின் முன்னாடி நிரூபிக்கிற வரைக்கும்
ஐ எம் நாட் கில்ட்டி அப்படின்ற ஒரு இதுல தானே. அப்ப ஒரு அகடமிஷியனும் அப்படி இருக்க முடியுமா? அப்ப மந்திரிகளுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக், அகடமிஷியன்ஸுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்கா? ஓகே ஓகே. சோ எஜுகேஷன் வந்து நீங்க பாசிட்டிவா கொண்டு வாங்க. நான் இதெல்லாம் கொண்டு வரேன், இந்த பிரச்சனை இருக்கு. ஆமாங்க, வைஸ் சான்சலரை நீங்க அப்பாயின்மெண்ட் விட மாட்டேங்கிறீங்க. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா எஜுகேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் தான் நடத்தி ஆகணும். கன்கரன்ஸ் லிஸ்ட்ல தானே வச்சிருக்கிறோம் நம்ம. கரெக்ட் சார், கரெக்ட். ஓகே சார், ஓகே. இது என்ன ஆர்குமெண்ட்? ஒரு எவ்வளவு அதை படிச்சா எவ்வளவு ஒரு கிட்டிஷா இருக்கு. சரிங்க சார், சாரி. ஓகே ஓகே, பேசலாம். ஆனா இந்த கடைசி வரை முதல்ல இந்த அறிக்கையை படிச்ச உடனே, இந்த குடியரசு தின உரையை படிச்ச உடனே, இதே மாதிரியான ஒரு உரையை குடியரசு தலைவர் வாசிச்சிருந்தாரு அப்படின்னா, இவர் இங்க சொல்லி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சார் சொல்றது, நம்ம எஜுகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ரேஷியோ வந்து ஆல் ஓவர் இந்தியா 24%, தமிழ்நாடு 47%. ஹையர் எஜுகேஷனுடைய ரேட்டிங் ஜாஸ்தி. இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த மத்திய அரசு கல்வி நிறுவனம் இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த மாநில அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகம் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில், அண்ணா யூனிவர்சிட்டி. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் என்னென்னத்தையோ குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரசிடென்டால வெளியிட முடியுமா? இல்லை, நீங்கள் இதையும் நான் முதல்ல சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள், அதுலேயும் 3 பேரும் திமுகவை ஆதரித்தே தீர்வது அல்லது கவர்னரை எதிர்த்தே தீர்வது என்கிற திட்டமிட்டு வந்திருக்கிற ஐயா இளங்கோவன் ராஜசேகர் அவர்களுக்கும், தனியார் பள்ளி நிர்வாகி பள்ளிகள் சங்கத்தினுடைய நிர்வாகி ஐயா அவர்களுக்கும், ஸ்ரீதர் அவர்களுக்கும், பொய்ய அடுத்தாப்புல சொல்றதுக்கு தொடக்க தயாரா இருக்கிற என்னுடைய நண்பர் கரூர் முரளி அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது முதல்ல இவங்க ஏதோ சாலமன் பாப்பையா பட்டிமன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, இத அப்படி ஆக்கிட்டாங்க. அது குறிப்பா ஐயா இளங்கோவன் ராஜசேகர் அவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவங்க வந்து ஒரு மாநிலத்தினுடைய கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மேதக ஆளுநர் அவர்கள் வந்து சொல்றாங்க அப்படிங்கிற பொருள்ல பேசுறதை விட்டுட்டு, மேதக ஆளுநர் நான் வந்து நீங்க கல்வியினுடைய தரம் வந்து மாநில அகில இந்திய சதவீதத்தை விட மாநில சதவீதம் அதிகமா இருக்கு, அதுக்கு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளுமே கூட இன்றைக்கு இருக்கிற திமுக அல்லது அண்ணா திமுக இந்த அரசுகளால் உருவாக்கப்பட்டது இல்லை. பெரும்பகுதியான அது பச்சையப்பன் புகழ்பெற்ற பச்சையப்பன் கல்லூரியாக இருக்கட்டும், பிரசிடென்சி கல்லூரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் கடந்த நூற்றாண்டுகளை நெருங்கி இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள். சரி, ஐயா இளங்கோவன் ராஜசேகர் அவர்கள் வந்து ரொம்ப சொன்னாங்க, அது யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்லாம் வந்து எஃப்ஐஆர் அவங்க பேரில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட அவங்க பேரை எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வைக்கணும்னு சொன்னாங்க. ஐயாவே எனக்கு ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நன்றி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம், கன்விக்ஷன் ஆனவங்களே பெயில்ல வந்து மந்திரியா அமைச்சர்களாக தொடர்றாங்கிறதையும் கொஞ்சம் தயவு செய்து ஐயாவோட கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். எங்க ஆனாங்க? எந்த கேஸ்ல கன்விக்ஷன்? பொன்முடி என்ன ஆனாரு? பொன்முடி கன்விக்ஷன் ஆகி இப்ப பெயில்ல இருக்காரு. சரி, மாநில அமைச்சர்களே வந்து அந்த இதுல இருக்காங்கன்னு சொல்றேன். ஐயா தவறுன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் அமைதியா இல்ல ஐயா 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 கன்விக்ஷன் ஆகி எப்படி பெயில்ல வர முடியும்? கன்விக்ஷன் 3 வருஷம் கன்விக்ஷன் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் பெயில்ல இருக்காரு. தனி கோர்ட் சொல்லிருக்கு. இல்ல உச்சநீதிமன்றம் சொல்லல. ஐயா நான் வந்து சவால் விடுறேன். 3 வருஷம் திரு பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் போது அவருக்கு 3 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய மிஸ்டர் செல்வம் கொஞ்சம் நேரத்து வரைக்கும் குறிக்கிறாதீங்க. முரளி சார், ஏன் நேரம் குறிக்கிறாதீங்க. அதாவது நான் வந்து இன்னொன்னு கேளுங்க, நான் தவறான தகவலை சொல்லி மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். சரி, அதுல இரண்டாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 8 மாதம் ஒரு குற்ற வழக்கு. செந்தில் பாலாஜிக்கும் கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன இல்ல? ஐயா தான் சொன்னாங்க. ஐயா சொல்ற வரைக்கும் நீங்க அனுமதிச்சதுனால இதை அனுமதிக்கிறோம். செந்தில் பாலாஜி நண்பர் நிப்பாடு, அவசரப்பட வேண்டாம். முரளி சார் நேரம் வரும்போது பேசுங்க. பேசுங்க சார். நேரம் வரும்போது
செல்வம், விவாத தூத்துக்குடி நாகரிகத்தை செல்வம். கடைபிடிங்க தயவு செய்து. தூத்துக்குடி இதுலயாவது ஜனநாயகத்தை அனுமதிங்க. செந்தில் இல்ல, பாலாஜி இந்த மாதிரி விவாதத்திலேயாவது ஜனநாயகத்தை அனுமதிங்க. கவர்னரே, அதாவது இந்த மாதிரி விவாதத்திலே ஜனநாயகத்தை அனுமதிங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கொஞ்சம் அனுமதிங்க அவரை, please. ஆமா, நான் பேசி முடிச்ச அப்புறம் நீங்க பேசுங்க. அதுக்கு இன்னும் வேற ஒண்ணு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேதகு ஆளுநர் அவர்கள் தொடக்கத்திலேயே சொல்றாங்க, இப்ப தமிழ்நாடு பழமை வாய்ந்த நாடு, இந்தியாவினுடைய பாரத நாடு என்று சொல்வதற்கான அடையாளங்களை தகவமைத்து கொடுத்ததே தமிழ்நாடு தான். காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்தரமேரூர் கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுகள். அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, இதில் இந்த புண்ணிய பூமியில அகத்திய முனிவர் இருந்திருக்கிறார். மிகப்பெரிய இன்னும் கூட கேட்டீங்கன்னா ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் தோன்றிய மண், தியாகிகள் தோன்றிய மண், சுதந்திரத்திற்காக போராடிய மண். இந்த மண்ணில், இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இன்னும் கூட நீங்க கேட்டா மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நான் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவன் தான். இல்லம் தேடி கல்வின்னு சொல்றீங்க. ஒரு 250-300 குடும்பங்கள் இருக்கிற எங்க ஊருக்கு இல்லம் தேடி கல்வின்னு சொல்ற அந்த திட்டம் ஒரு நாள் வந்தது இல்ல. இன்னும் மேதகு ஆளுநர் அவர்கள் எதற்காக? ஒரு நிமிஷம், நீங்க அப்ப உங்களுக்கு அந்த திட்டம் குறித்து தெரியல, உங்களுக்கும் தெரியல, கவர்னருக்கும் தெரியல அர்த்தம். இல்லம் தேடி கல்வி கோவிட் காலத்துல உருவாக்கப்பட்டது. இப்போ எதுக்கு அதை இல்ல, நான் சொல்றேன், அந்த நேரத்தில் அது உருவாக்கப்பட்டது. இல்ல, வரலைங்க. கோவிட்லயும் வரல, இப்போ கோவிட் முடிஞ்ச பிறகு வரல. நீங்க கொஞ்சம் அனுமதிச்சிருங்க, அவங்களெல்லாம் அனுமதிச்சீங்க. தயவு செஞ்சு, எனக்கு எதிர்வரிசையில 3 பேர் இருக்காங்க. இல்ல, பேசுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, தயவு செய்து மேதகு ஆளுநர் அவர்கள் கல்வியின் தரம் உயர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு, கல்வியில மாத்திரமல்ல, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றிலும் உயரணும். எதுக்கு எடுத்தாலும் ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோடு சொன்னாங்க. அந்த நாட்டுல நாம இன்னைக்கு ஜாதியை சொல்லிட்டு இருக்கோம். எல்லோரும் கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா எல்லோரும் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்துல நீங்க அரசியலுக்காக ஜாதியை சொல்லாதீங்க, அரசியலுக்காக மதத்தை சொல்லாதீங்க. எல்லாரும் கோவிலுக்கு போங்க, எல்லாருக்கும் தேவாலயங்களுக்கு போங்க, எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய மசூதிகளுக்கு போங்க. இங்க ஒண்ணு ஜாதி எல்லாம் தேவையில்லை. அதனால இங்க ஜாதியை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டாம் சொல்றாங்க. ஊழல் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். ஊழல் வழக்கிலே யாராவது ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தால் விரைவில் தண்டனை கொடுக்கணுங்கிற அந்த நோக்கத்துல மேதகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர, எதுக்கு எடுத்தாலும் மேதகு ஆளுநர் அவர்களை குறை சொல்லுவதற்கு. இன்னொன்னு சொன்னீங்களே, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அவர் நீங்க சும்மா சாதாரணமா ஏதோ மேதகு ஆளுநர் அவர்கள் நமக்கு ஒரு சூப்பர்வைசர் மாதிரியும் ஒரு மானிட்டரிங் பண்ற ஆபீசர் மாதிரி நினைக்காதீங்க. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் கெட்டு இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஃபிகர் கட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா மேதகு ஆளுநர் தான். அதனால தயவு செய்து மேதகு ஆளுநரை நீங்கள் எப்பொழுதுமே மஞ்சள் பார்வையாக பார்க்காதீர்கள். மேதகு ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுகிறார், தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு வழிகாட்டக்கூடியவராக பேசுகிறார் என்று நினைக்கணும். ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் மிக சான்றாண்மை மிக்க பெரியவர்களா இருந்தாங்க. இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர் யாருன்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார் தமிழ்நாட்டை சார்ந்தவர். டி கிருஷ்ணமாச்சாரியார் ஆச்சாரி. அதை போலவே நம்முடைய சேலம் பக்கத்தில் இருக்கின்ற சி சுப்பிரமணியம், நம்முடைய பி சிதம்பரம், ஆர் வெங்கட்ராமன், மரியாதைக்குரிய அம்மா நிர்மலா சீதாராமன், இப்படி தமிழ்நாட்டில் இருந்து ஆகச்சிறந்த ஆளுமைகள்லாம் இந்தியாவில் இருந்திருக்காங்க. அதனால நாம ஒண்ணு கேளுங்களேன், எல்லோரும் ஆகச்சிறந்தவர்களாக வாங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நல்லது. அதனால இதுல நீங்க ஒரு சார்பு நிலையில பேசாதீங்க. ஓகே. கரூர் முரளி சார் கடைசி பேரா சார், கவர்னர் அறிக்கையினுடைய குடியரசு தின உரையினுடைய கடைசி பேராவுக்கு மேல் பேரா சார். 2040 அது எல்லா இடத்துலயுமே இது நண்பர்களேன்ட்டு அந்த முன்னால பேசுறாரு சார். இது மேடை பேச்சு தான், இது அப்படியே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நான் அதை அப்படியே படிக்கலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, 2047 வளர்ச்சி அடைந்த பாரதமாக ஆகும் பாதையில் நமது தேசம் தன்னம்பிக்கையோடு பயணிக்கும் வேளையிலே உள்நாட்டிலும் சரி அயல் நாடுகளிலும் சரி சில சுயநலமிகளும் எதிரி சக்திகளும் நமது முன்னேற்றத்தின் வேகத்தை குலைக்க முயற்சி செய்து வருகிறார்கள். இனம், சமயம், மொழி, சாதிகளின் பெயரால் நமது சமுதாயத்தை பிளவுபடுத்தி அதை சிதைக்க முயற்சி செய்கிறார்கள்.
தவறான எதிர்மறை கூற்றுக்கள் வாயிலாக நமது மக்களின் நெஞ்சுரத்தை பலவீனப்படுத்தவும் முயற்சி செய்து வருகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் அரசியல் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்ட அமைப்புகளின் மீதும் நமது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் பொய்யான கருத்துரைகளை பரப்பி வருகிறார்கள். இத்தகைய தேச விரோத கூற்றுகளுக்கு எதிராக விழிப்போடு இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் நான் வலியுறுத்துகிறேன். சார், ஒரு மாநிலங்களை குறித்து தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான பல விமர்சனங்களை, ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு கடைசியாக இதையும் சொல்லும் போது இதை எப்படி புரிஞ்சு கொள்ள முடிகிறது அப்படின்னா, இந்த உள்நாட்டிலும் சரி அயல் நாடுகளிலும் சரி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வலிந்து திணிக்கப்பட்டதாக நாங்க பார்க்கிறோம். இரண்டாவது, மீதி சொல்லப்பட்டது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடியதுக்காக, இது அப்படி தோன்றிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த உள்நாடு அயல் நாடுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு நினைக்கிறேன். இது நேரடியாக மாநில அரசாங்கத்தின் மீதும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியின் மீதும் வைக்கப்பட்ட விமர்சனமாகத்தான் நாங்க பார்க்கிறோம் சார். இப்படி உங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்க இருந்து சார் வந்தது? அந்த அறிக்கையை நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, அந்த அறிக்கையை நல்லா இன்னொரு நீங்க படிச்சீங்கன்னா, அவருடைய மனசுல இருக்கிறத சொல்லி இருக்காருனாக்க, ஒன்றிய அரசாங்கம் செய்கிற தவறை ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியாத ஆண்மை பலம் இல்லாத காரணத்தால் தமிழ்நாட்டு அரசின் மீது சொல்லி அப்படியாவது ஒன்றிய அரசு திருந்துமா என்ற ஒரு நம்பிக்கையில் கூட சொல்லி ஆளுநரை பத்தி பேசுறது ஆண்மை பலம் பேசுறாரு. அப்ப நான் இதே வார்த்தை சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு நிமிஷம். ஆண்மை பலம் ஒரு நல்லா நடைபெறுகிற ஒரு ஆட்சியை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்க என்ன அர்த்தம்? எங்க தமிழ்நாட்டுல நல்லா நடக்கிற ஒரு ஆட்சியை பார்த்து கேவலமா பேசுற ஒரு கவர்னர் என்ன தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் செய்யாம போச்சு? நாங்க என்ன இந்த தமிழ்நாட்டுல செய்யல? 1966 தமிழ்நாட்டில் இருந்த அரசு கலைக்கல்லூரி, அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி எத்தனை கேட்டீங்களாக்க 109. இப்ப வர இந்த காலகட்டம் வரை 1491 கலைக்கல்லூரிகள் இருக்காது. 1966 வரை தமிழ்நாட்டில் 9 மருத்துவக் கல்லூரி. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் 94 மருத்துவக் கல்லூரி. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், இந்தியாவில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளிலேயே 12% மருத்துவக் கல்லூரி இருக்கிற ஒரே மாநிலம் எங்களுடைய தமிழ்நாடு. இப்படி கல்வித்துறையில எல்லா இடங்களும் நாங்கள் உயர்ந்திருக்கோம். கொஞ்சம் பேச விடுங்க. இல்ல இவங்க செக்கப் போனா தமிழ்நாட்டுல போய் போறாங்க, அது அவங்க பாடு. நான் என்ன கேட்கிறேன், உலகத்துல இருக்கிறவங்க இங்க வரான், எங்க தமிழ்நாட்டுக்கு வரான். இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியா இருக்கலாம். இந்தியாவில் மருத்துவத்துறையில் தலைநகராக இருப்பது சென்னை என்ற ஒரு பெயர் எடுத்து வச்சிருக்கிற ஒரு அரசாங்கத்தின் மீது இப்படி குற்றம் சொல்றீங்களே. ஆளுநர் பதவியை விட்டுட்டு வெளியே வாங்க. கிண்டியில இருக்க வேண்டாம், நீங்க ஆளுநர் மாநிலம் இருக்க வேண்டாம். அண்ணாமலையை போல நீங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய கட்சியுடைய தலைவராக இருந்து பேசியிருந்தால் நான் கேட்க மாட்டேன். நீங்க ஆளுநராக இருந்துகிட்டு ஒரு அரசாங்கத்தை பேசுறீங்களே, ஒரு நல்ல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தின் மீது விமர்சனம் செய்கிறாரே ஆளுநர். நீங்க வந்ததிலே இருந்து, நீங்க தமிழ்நாட்டு ஆளுநராக வந்து உட்கார்ந்ததில் இருந்து இந்த ஆட்சியின் மீது உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம்? இந்த ஆட்சியின் மீது உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு? இந்த ஆட்சியின் மீது மட்டுமல்ல, திராவிடம் என்றாலே உங்களுக்கு ஏன் கசக்கிறது? அப்படி என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலேயும் நம்மளுடைய RSS கால் ஊன்றி விட்டது, பிஜேபி கால் ஊன்றி விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கால் ஊன்ற முடியவில்லை. ஆகவே தமிழ்நாட்டில் கால் ஊனாமல் இருப்பதற்கு காரணம் யார் என்றால் 2 தலைவர்கள். ஒரு தலைவர் யார் என்றால் இறந்தும் இன்றும் RSS-ஐ மிரட்டி கொண்டிருக்கிற தந்தை பெரியார். இன்னொருவர் யார் என்றால் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆகவே இருவரையும் காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் தற்குறிகளை வைத்து இந்த நாட்டில் பெரியாரை தாக்குவது, அதே போல ஆளுநரை வைத்து இந்த நாட்டிலே ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சியை தாக்குவது. இந்த அஜெண்டாவோடு உங்கள் அறிக்கை இருக்குமானால் நான் என்ன உங்களை புகழ முடியுமா? உங்களை பாராட்ட முடியுமா? ஆளுநர் என்பது யார் என்று தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அவர் யார்? ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்திற்கும் இடையே கருத்து பரிமாற்றம் செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை
இன்னும் தபால்காரர் என்று கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தபால்காரரை காட்டும் கீழ் உள்ள அதிகாரம் உள்ளவர் தான் ஒரு ஆளுநர். அந்த ஆளுநர் எப்படி பேச வேண்டும் என்றால், தவறு இருக்குமானால், குற்றம் இருக்குமானால் அதை எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர, ஒரு குடியரசு தின விழாவிலே வந்து உட்கார்ந்து கொண்டு அறிக்கையாக உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பேர் சொல்லுவீர்கள், அதை நாங்கள் கேட்டுக்கொள்வதா? நீங்கள் நாளை 3 நாட்களுக்கு முன்பாக உங்கள் ஆளுநர் மாளிகையிலே நடைபெற்ற விருந்து உபசரிப்பு விழாவிலே என்ன சொன்னீர்கள்? இதோமாறு வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டுமா? படிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். தமிழ்நாடு பாதுகாப்பு மாநிலமாக இருக்கிறது என்று பேசிவிட்டு இருந்த நீங்கள் இப்பொழுது திடீரென்று இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் திராவிட அரசையும் விமர்சிக்கிறீர்கள் என்றால் உங்களை இயக்கக்கூடியது யார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். கவர்னர் அவர்களுக்கு வேலை என்னவென்றால், கவர்னர் மாளிகையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் எங்களிடம். உங்களுக்கு சம்பளம் தருபவர்கள் நாங்கள், சாப்பாடு போடுபவர்கள் நாங்கள். சாப்பிடுங்கள், நன்றாக நாங்க கொடுக்கிற சம்பளம் தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிற சம்பளம். ஒன்றிய அரசாங்கம் சார், எங்க மாநில அரசு ஓகே பேசலாம், நாங்க தர சம்பளம். ஓகே பேசலாம் சார். ஒரு சின்ன பிரேக், அப்புறமேட்டு நான் வரேன் உங்ககிட்ட. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. நேர்களே, சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட், நீங்க இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கானதுன்னு சொல்றீங்க, கரெக்டா சார்? இவர் கவர்னர் பதவிக்கு வருவதற்கு முன்பாக இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர், சரியா? ஆமா ஆமா. இவர் ஐபியிலையும் பணியாற்றியவர். இந்தியாவினுடைய டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராகவும் இருந்தவர், கரெக்டா? நாகாலாந்து போன்ற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாகா ஆர்மிக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு அமைதி ஒப்பந்தம் நடப்பதற்கான முன்னேற்பாடுகள் இவர் தான் அதை எடுத்த கண்ட்ரோலர் இவர் தான் வேலை செஞ்சார், கரெக்டா? அதனால ரொம்ப மதிப்பு மிகுந்த இடங்கள்ல எல்லாம் இவர் இருந்து வந்திருக்கிறாரு. அதனால இவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா, குறைந்தபட்ச நேர்மையை எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான், சரியா? இந்த சமூகத்தில் நடக்கும் இவரோட ஸ்டேட்மெண்ட் 9வது பக்கம் பாருங்க. அதாவது, சமூகத்தில் நடக்கும் தற்கொலைகள் தான் அதன் சமூக பொருளாதார துயரின் அளவுகோல்கிறாரு. நாட்டிலேயே மிக அதிக தற்கொலை வீதம் உடைய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறாரு. அதுக்கு இது யாரு சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவின் தற்கொலை தலைநகரம் என்கிறார்கள் தரவு ஆய்வாளர்கள் அப்படிங்கிறாரு. சார், பெரிய பதவியில் இருந்தவர் சார், பொறுப்புல இருந்தவர். இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விபரம், இந்தியாவிலேயே அதிகம் தற்கொலை நடக்கிறது மகாராஷ்டிராலங்கிறது. இவர் தமிழ்நாடு தான் தலைநகரங்கிறாரு. அதுக்கு உதாரணமாக இவர் யாரை காட்டுறாருன்னா, தரவு ஆய்வாளர்கள்ங்கிறாரு. எங்களோட கேள்வி என்னன்னா,
இந்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோனுடைய ரிப்போர்ட் மகாராஷ்டிரான்னு சொல்லும்போது எப்படி கேபிட்டல் வந்து சூசைட் கேபிட்டல் தமிழ்நாடுன்னு இவர் சொல்றாரு. அதுக்கு தரவு ஆய்வாளர்கள்னா யார் அந்த தரவு ஆய்வாளர்கள்? அது ஒரு விஷயம் என்னன்னா அதை வச்சுக்கிடுங்க, அதெல்லாம் வச்சுக்க முடியாது. அவர் சொல்லி இருக்கிற எல்லாத்துக்குமே புள்ளி விவரம் இல்ல சார். தரவு ஆய்வாளர்ங்கிறத கவர்னர் மாளிகை கொஞ்சம் இருங்க சார். அதாவது இதுல மேதக ஆளுநர் அவர்கள் ஒண்ணு சொல்லி இருக்காங்க. என்ன சொல்லி? 2021-22ல அந்நிய முதலீடுகளை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்ததுல 4வது மாநிலமா இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 2023-24 6வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆனா மகாராஷ்டிரா $15 பில்லியன் அளவுக்கு வந்து அமெரிக்க டாலரை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈர்த்திருக்காங்கன்னு சொல்லி இது எந்த புள்ளி? இதுவும் தரவு ஆய்வாளர்களா? ஒண்ணு கேளுங்க அண்ணா. இல்ல இதுவும் தரவு ஆய்வாளர்களா? நான் ஒரே ஒரு விஷயம் என்ன இல்லனே, இந்த அண்ணா இங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட் ஒரே ஒரு நிமிஷம் தெளிவுபடுத்துறேன். இல்லைன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் முரளி சார், ஒரு நிமிஷம். சார் இங்க பாருங்க, இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு துளி கடுகளவு கூட பயம் எல்லாம் கிடையாது. ஆனா என்னன்னா சரியான டாக்குமெண்டா இருந்தா பேசணும். இப்போ இந்த இடத்துல இப்போ தமிழ்நாடு அதிக முதலீடுகளை ஈர்க்கலன்னு சொல்றாங்கல்ல, இது எந்த டாக்குமெண்ட் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஒரே ஒரு விஷயம், இது வந்து மேதக ஆளுநர் மாளிகையுடைய அது அபிஷியல் ரிப்போர்ட். சார் அபிஷியல் ரிப்போர்ட் இல்ல சார். அது கேளுங்க சார். எது மேதக ஆளுநர் உரை செய்தி வெளியீடு எண் 3 2025ல கேளுங்களேன். இது பிரஸ் ரிலீஸ், கவர்னர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீடு. இதுல வந்து வச்சிருக்கிற தரவுகளின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியுமோ தவிர, நான் பேச முடியுமோ தவிர, நீங்க அதை மறுங்க அல்லது அதுக்கான அது இல்லைன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கான உரிமை. நான் அதுக்குள்ள வரல. அதே ஆளுநர் அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் தலைவர் என்ன வேணா பேசிட்டே ஒரே ஒரு விஷயம் சார், அரசியல் சட்டம் அவரை ஒருமையில் பேசுவது, கேளுங்க சார், ஒருமையில் பேசுவது, அவரை எச்சரிக்கிற வகையில பேசுவது, முரளி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்க நேரம் பேசுங்க. அரசியல் சட்ட மரபுகளை மீறி பேசுவது. அண்ணே இங்க பாருங்களேன், நான் வந்து இந்த அறிக்கை நீங்க ஒரு எல்லைக்குள்ளே சுருக்கிட்டு இல்ல ஒரு எல்லைக்குள்ள எல்லாம் கிடையாது சார். நீங்க இப்ப சொல்லி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, பின்னுக்கு தள்ளி முன்னேறி விட்டார்கள். தெலுங்கானாவும் ஹரியானாவும் முன்னேறிடுச்சுங்கிறாரு சார். ஆமா, இந்த வருஷம். சரி, நான் என்ன சொல்றேன் சார், நீங்க அப்போ அதுக்கு கீழே வராரு இல்ல, இப்படி முன்னேறாததுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்றாரு இல்ல, அதான் முன்னேறாததுக்கு காரணம் இதுன்னு சொல்லல. முன்னேறாததுக்கு காரணம் இங்க பாருங்க, பொருளாதார துயரின் அளவுகோல். அண்ணே சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. பொருளாதார துயரின் அளவுகோல் தற்கொலைகள். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே தற்கொலைகள் தலைநகரம்ங்கிறாரு. எவ்வளவு பெரிய சார்ஜ், எங்க இருந்து எடுக்கிறாரு டாக்குமெண்ட்? தவறா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ரயில்வே நிலையங்கள்ல, பஸ் நிலையங்கள்ல, அதுக்கு முன்னால அவங்க தர்மம் எடுக்கிறவங்க, அது யாசகம் பெறக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கும் 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு 76வது சுதந்திர குடியரசு நாளை சுதந்திரம் பெற்ற பிறகு குடியரசு நாள் 76வது குடியரசு நாள். இந்த 76வது குடியரசு நாள்ல ஏறக்குறைய 50 வருடம் இவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த ஆட்சி இன்றைக்கும் தர்மம், அதை யாசகம் எடுக்கிறவர்கள் அவங்க வந்து இல்லாம ஆக்கி இருக்கணுமா வேண்டாமா? இதுக்கு யாரு பொறுப்பு? உங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்டினுடைய லைவ்லிஹுட் ஸ்கீம்னு ஒன்னு இருக்குது. தயவு செஞ்சு அது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள். ஒரு விஷயம், நீங்க ஆதரவற்றவர்கள், உங்களுக்கு யாரு அந்த ஒரு மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான போக்கை வைத்து நேற்றைக்கு ஒரு செய்தி, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய நிதியமைச்சர், ஏன்னா 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி இன்னொரு 3 நாட்களுக்குள்ளாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட போகுது 2025-26க்கு. அப்போ இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பு மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் இந்திய நிதியமைச்சரை, மத்திய நிதியமைச்சரை சந்திச்சு பேசியிருக்காரு. இது நல்ல முறை, எங்களுக்கு அதிக நிதி கொடுங்க, எங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நாங்க வந்து ரொம்ப சிம்பிளா சார், இந்த அறிக்கையில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகள் குறித்தும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனா அந்த டாக்குமெண்ட் எங்க இருந்து எடுக்கிறாங்க? ஏன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனை வந்து நிலைநிறுத்தணும்னு சொல்றாரு சார். கான்ஸ்டிடியூஷன் என்ன சார்? கவர்மெண்ட் தான் சார் கான்ஸ்டிடியூஷன்.
அரசியல் சட்டம், கவர்மெண்ட் அரசியல் சட்டம். ஒரு நிமிஷம் இருங்க. கவர்னன்ஸ் தான் கவர்மெண்ட். சார் ஒரு நிமிஷம் இருங்க. கவர்மெண்டோட ரெக்கார்டு வேற மாதிரி இருக்கு, கவர்னருடைய குற்றச்சாட்டுகள் வேற மாதிரி இருக்கு. எதை நாங்க நம்புறது? நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. அதுக்கு ஆளுநருடைய மாளிகையில் இருந்து வந்திருக்கிற அதிகாரப்பூர்வ செய்திக்கு வந்து நம்ம கையில இருக்கு, என் கையில இருக்கு. நான் பேசலாம் சார், நான் வரேன். நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதை அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சிப்பதை விட்டுவிட்டு மேதகு ஆளுநர் அவர்களை ஒருமையில் பேசுவது, எச்சரிப்பதை போல கையை நீட்டி பேசுவது, இது எல்லாம் ஒருமையில் பேச போடுகிற இவரு சாப்பாடு கொடுக்காரா, இவரு சாப்பிட்டு போறாரா? பேச்சுக்களை பேசுவது என்னன்னு 1975 பிறகு இப்படி பேசியவர்கள் பட்ட பாட்டு எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. திமுகவுக்கு வழக்கமான இந்த திமிர்த்தனமான பேச்சு இருக்கு பாருங்க. இதை நீங்க ஆளுநரை போன்ற உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அல்லது அரசியல் சட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் மீது நீங்கள் நடத்துகிற தாக்குதல் நல்லது கிடையாது. கையெழுத்து போடணும். அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒவ்வொரு சட்டமும் அமல்படுத்தப்படும் போது ஆளுநர் கையெழுத்தில் இருந்தால் சட்டம் அமலாகாது. இளங்கோவன் சார், இளங்கோவன் சார், அண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. இளங்கோவன் சார், கவர்மெண்டோட ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் அப்படியே குறிப்பிட்டுக்கிட்டு வந்து வரிசையாக ஏன் தொழில் முன்னேறல, ஏன் கல்வி மோசமா இருக்கு, ஏன் மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, இப்படி வரிசையா சொல்லிட்டே வந்து பொருளாதாரத்தினுடைய துயரின் அளவுகோல் வந்து சூசைடு தான் சொல்றாரு சார். அந்த சூசைடு இந்தியாலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடக்குதுங்கிறாரு. ஆனா இந்தியன் கவர்மெண்டினுடைய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோனுடைய ரிப்போர்ட் அது மகாராஷ்டிரான்னு சொல்லுது. இதுக்கு வந்து அவர் உதாரணமாக எதை காட்டுகிறார்னா, என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லி இருக்குது அப்படின்னாருன்னா நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இது தரவு ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னு சொல்றாரு சார். நாம இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதான் சொல்றேனே ஆரம்பத்துல. இப்ப செல்வம் சாருக்கு ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலி நாம வந்து என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, ரெண்டு விதமா சொல்ல வந்தோம். ரெண்டுமே கொஞ்சம் தவறா புரிஞ்சுட்டாரு, இல்ல என்னுடைய இது சரியில்லையான்னு தெரியல. ஆக்சுவலி அவருடைய கவர்னரோட அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட இத சுட்டி காமிக்கணும் அப்படின்னு செஞ்சிருந்தா அதோட டோன் வேறமா இருந்திருக்கும். ஓகே, இது பாசிட்டிவா இருக்கும். இது வந்து அப்படி இல்லன்றத நாங்க சொல்ல வரோம். இது வந்து நெகட்டிவா இருக்கு. ஓகே, ஒரு கைண்ட் ஆஃப் தமிழ்ல நம்ம ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப நம்ம இவ்வளவு தூரம் டிஸ்கஷன் எடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா அது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாய் மாறுது. ஓகே, இத நம்ம மிஸ்டர் அண்ணாமலை கொடுத்தாருன்னா செல்வம் சார் சொல்றது கரெக்ட், 100% நியாயம். நம்ம வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சியின் தலைவர் பேசுறாரு, அது வேறு. இவர் தான் சொல்றாரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவரு எப்படி பேசணும், அதுல பாசிட்டிவ் வேற நெகட்டிவ், அதுக்கு சொல்ற விதம் இருக்கு இல்லையா. நீங்க அதை படிக்கும் போதே நமக்கு இவ்வளவு நெருடல் வருது. ஒவ்வொன்றுல கூட எந்த விதமான தரவுகளும் இல்ல. ரெண்டாவது என்னன்னா, நான் கம்பேர் பண்ணும் போது ஒரு வைஸ் சான்சலர், ஒரு பொலிட்டீஷியன் கான்விக்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது அவங்கெல்லாம் நம்ம கேட்கிறோம், அவங்க செய்யறது இல்ல, அது வேற விஷயம். லால் பகதூர் சாஸ்திரி ட்ரெயின் கவுந்தோடனே ரிசைன் பண்ணிட்டு போனாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இன்னைக்கு இல்ல. அரியலூர் ட்ரெயின் விபத்து, லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டரா இருக்கும், ரயில்வே மினிஸ்டரா இருக்கும் போது ரிசைன் பண்ணிட்டு போனாரு. என்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிள். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இல்ல. ஆனால் இது எந்த கட்சியும் தனிப்பட்டது கிடையாது. எல்லா கட்சிக்கும் இது பொதுவா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் சொல்றேன். புரியுது. ஏதாவது ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் நேம் பண்ணா நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டு சட்டத்தை முன்னாடி நான் நல்லவன் சுத்தமானவன் சொல்லிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வரணும்ன்ற அத்வானி அவர்களுமே ராஜினாமா பண்ணாங்க. சார் அண்ணா இருங்க, அவர் பேசி முடிச்சு நான் சொல்றதை நீங்க திருப்பி நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வைஸ் சான்சலரா இருக்க வேண்டியவர், அவர் ரோல் மாடல் ஃபார் யங்கர் ஜெனரேஷன். அவங்கள்ட்ட அங்க நேரடியா பழகிறவர்கள் ஒரு மேல ஒரு குற்றம் வரும்போது அவரே அதை எடுத்து நான் முடிச்சிட்டு வரேன் சார் அப்படின்ட்டு வர்றது. சரி, இதுதான் இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். சோ இதை விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இந்த தரவுகள் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்த தரவுகள், இப்ப நம்ம ஹையர் எஜுகேஷனை பத்தி இவ்வளவு தரவுகள் கொடுத்தோம், அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அதுலயே பதில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சூசைடை பத்தி நீங்க சொல்லும் போது நீங்களே அதை எடுத்து சொல்றீங்க, அது எங்க இருந்து வாங்குறாருன்றது. சோ இதுல ஓவரால் பிக்சர் என்னன்னா, அவருக்கு ஒரு
கைண்ட் ஆஃப் ஒரு என்னவோ ஒரு ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அதுதான் தொடர்ச்சியாக பல முக்கியமான நிகழ்வுகள் லைக் ரிபப்ளிக் டே, ஒரு அசம்பிளியில நடந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷனை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருந்து அவரு அந்த மரபுல இருந்து வெளியே போறார். அதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் நீட்சி தான் இந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கூட. இதுல எந்த விதமான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டும் அவர்கிட்ட இல்ல. அவர் நம்ம எல்லாம் ஏதோ நம்ம சொல்ற ஹையர் எஜுகேஷன்லயும் இவ்வளவு சொல்றோம். அவர் சார் ஸ்கூல் எஜுகேஷனை பத்தி சொன்னும் போது அவர் அவ்வளவு டீட்டெயிலா சொல்றாரு. இதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்ல. ஹையர் எஜுகேஷன்ல நடக்கிற பல விஷயம் இவர் சொன்னதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. சூசைடுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இதுக்கு எதுக்குமே அவர் தரவுகள் கொடுக்காம நம்மள குற்றம் சாட்ட வேண்டும் என்ற ஒரு மனநிலையுடைய, இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்ல வேண்டும் என்ற மனநிலையோடய வரார். இதுக்கு நமக்கு கட்சி சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ரீதர் சார் வணக்கம். ஸ்ரீதர் சார், கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட்ல 8வது பக்கம் சார், அதாவது SC ST மக்களுக்கு எதிராக இங்க நிறைய நடக்குது, குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சார். அதுல ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பள்ளி வகுப்பறைகளில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். தாழ்த்தப்பட்ட மாணவர் யாரேனும் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டால் அவர் தாக்கப்படுகிறார். நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை கொடியேற்ற விடல, உட்கார விடலங்கிற குற்றச்சாட்டு குறித்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்பல. நீங்க தனியார் பள்ளி சங்கம் சார்பா நீங்க இருக்கிறதுனால நான் கேட்க விரும்புறேன் சார். இந்த சார்ஜ் ரொம்ப டேஞ்சரஸ் சார்ஜா இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு முறை நடந்திருக்கலாம். அதை இப்படி ஒரு குடியரசு தின உரையில் இப்படி குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு அவ்வளவு அதிகமாக இங்க நடக்குதா சார்? எந்த இடத்திலும் நீங்க கூட சொன்னீர்கள் ஏதேதோ ஒரு இடத்தில் நடந்திருக்கலாம் என்று. பள்ளிகளில் எந்த ஒரு இடத்திலும் கல்வி கற்பித்தல் முறைகளிலோ மதிப்பெண் எடுத்தல் முறைகளிலோ இது போன்ற தாக்குதல் நடத்தப்படுவது கிடையாது. எந்த இடத்திலும் கிடையாது. தனிப்பட்ட சில வெறுப்புகள் காரணமாக இது பள்ளிக்கு வெளியிலே நடந்திருக்கலாமே ஒழிய அதற்கும் கல்வி கற்பித்தலுக்கும் கற்றல் பயனுக்கும் நிச்சயமாக எந்தவித பாகுபாடுமே தமிழகத்தில் இருந்தது சார். இது பொதுவா இல்ல சார், கவர்னருடைய சார்ஜ் பொதுவா இருக்கு, காமனா இருக்கே தவிர இங்கேன்ட்டு இல்ல. அது கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலான்ட்டு இல்ல. அதனால நான் கேட்கிறேன், நீங்க அதுலயே இருக்கிறதுனால சார், ஒருவேளை கடந்த காலங்களில் இப்படி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா கூட தயவு செஞ்சு நினைவுபடுத்தி சொல்லுங்க சார். எங்க உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க வெளியில் நடந்திருக்கலாம்னு சொல்றீங்க, பட் கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லல. பள்ளி வகுப்பறைகளில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். தாழ்த்தப்பட்ட மாணவர் யாரேனும் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டால் அவர் தாக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. இது எங்க நடந்தது சார்? எந்த இடத்திலையும் ஒரு இடத்தில் கூட இது போன்ற குறிப்பிட்ட நடத்தைகளே கிடையாது. ஏனென்றால் நீங்களே அழகாக குறிப்பிடுகிறீர்கள், அரசு பள்ளிகளில் இது போல நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறீர்கள். தனியார் பள்ளிகளில் இது போன்ற சந்தர்ப்பங்களுக்கான வாய்ப்புகளே கொடுக்கப்படுவதே இல்லை. ஏனென்றால் அனைத்து மாணவர்களும் ஒரே விதமான சீருடை, ஒரே விதமான இருக்கைகள், ஒரே விதமான கற்பித்தலோடு தான் அனைத்து மாணவர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அனைத்து மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளிலே ஒரே மாதிரியான கட்டணம் தான் வசூலிக்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான வசதிகள் தான் செய்து கொடுக்கப்படுகிறது. மேலும் தனியார் பள்ளிகளில் ஜாதிய சான்றிதழ் கூட, ஜாதிய பாகுபாடு கூட தெரியாத வகையிலே தான் அங்கே ஜாதிய சான்றிதழ் கூட கேட்கப்படுவது இல்லை. தனியார் பள்ளிகளிலே ஜாதியத்தின் அடிப்படையில் எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படுவதும் கிடையாது அவர்களுக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது எந்த இடத்திலே கல்வி நிறுவனத்திலே இது போல நடக்கிறது என்று பொத்தாம் பொதுவாக சொல்கிறார்கள். ஒரு கால் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடக்கிறது. நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்றால், கல்வியிலே பின்தங்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் ராஜஸ்தானிலும் பீகாரிலும் தான் இது போன்ற தவறுகளும் இது போன்ற நிகழ்ச்சிகளும் மிக மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த இடத்தை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஒன்று, தமிழகத்திலே இருமொழி கொள்கை வாயிலாக மாணவர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பான கல்வியை அடிப்படையிலிருந்து உயர்கல்வி வரை பெற்றுக்கொண்டு உலகளாவிய சென்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் கூட அவர்களுக்கு பொறுக்காமல் இருக்கலாம். அதன் கூட அடிப்படையில் கூட இந்த அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டது. ஓகே சார். என்னன்னா நிறைய சொல்றாரு, ஆனா இது எல்லாமே இந்த ஸ்டேட்டின் மீதான அக்கறையில் சொன்னதாக நாம கருதிக்கணும்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா?
ஆனா போற போக்குல அவர் சொல்லிட்டு போயிருக்கிறது எல்லாமே விஷத்தை கக்கனதா இருக்குது. ஏன்னா இல்ல கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு அரசாங்கம் சார், இது ஒரு கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டேட்டா கலெக்ஷன் சென்டர் இருக்கு. இங்க எல்லாமே சொல்றேன், ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவருக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுவும் NCRB ரிப்போர்ட்ல வருது. சரிங்களா? ஈச் அண்ட் எவ்ரி எஃப்ஐஆர் இன்னைக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் எங்க போகுதுன்னா ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல ரெக்கார்ட் ஆகுது, அது அப்படியே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல ரெக்கார்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? நீங்க இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் நீங்க எந்த ஸ்கூல்ல நடந்தது அப்படின்னு நாங்க கேட்க விரும்புறோம். ஆனா அதுக்கு இங்க இல்ல, எங்க நடந்ததுன்னு இவர் சொல்லல. ரெண்டாவது, இது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே தற்கொலை தலைநகரங்கிறாரு. அது எங்க இருந்து ரெக்கார்டு எடுத்தாங்கன்னா தரவு ஆய்வாளர்கள்ங்கிறாரு. சார் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிறாரு சார். நீங்க இப்படி போற போக்குல பொய்யா பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? நான் ஒரே ஒரு விஷயம், இதே நீங்க இந்த பொய்ங்கிறதே மறுக்கிறேன். பொய் தான் சார். இல்ல இது பொய். என் கருத்து சொல்ல இதே மகாராஷ்டிரால சொல்லிட்டீங்க. நீங்க மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கவர்னர் மகாராஷ்டிரால டிபேட் வைப்பாங்க சார். இல்ல சார், நீங்க தமிழ்நாட்டுல டிபேட், மகாராஷ்டிரால இருக்கிற கவர்னர் டிபேட் தமிழ்நாட்டுல இல்ல, மகாராஷ்டிரால இருக்கிற கவர்னர் தமிழ்நாட்டுல டிபேட் வச்சிட்டு நீங்க மகாராஷ்டிரா பத்தி ஏங்க பேசுவாரா? கவர்னர் பேசிடுவாரா? கவர்னருக்கு தமிழ்நாடு கவர்னர், அவர் மகாராஷ்டிரா கவர்னர் கிடையாது, பீகார் கவர்னர் கிடையாது, யூபி கவர்னர் கிடையாது. சார் அவருக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிற பிரிவிலேஜ் தமிழ்நாட்டு பேசுறது இல்ல, தமிழ்நாட்டு பேசுறது தான். தமிழ்நாட்டுல அவர் கவர்னர் அட்ரஸ்ல இப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய அரசாங்கம், என் தலைமையிலான அரசாங்கம் அப்படின்னா அதான் அர்த்தம். கவர்னர் அட்ரஸ் எப்படின்னு கேட்டா என் தலைமையிலான அரசாங்கத்தில் இப்படி நடக்கிறது இல்ல, படிக்காம போறாரு. நீங்க கேளுங்க சார், நீங்க கவர்னன்ஸ் தான், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அண்ணே இங்க பாருங்க, நாங்க இந்த சூசைட்ஸ் பத்தியே தனியா டிபேட் எடுத்திருக்கிறோம். நீங்க இந்தியாலேயே மாஸ் சூசைட்ஸ், குடும்பமா தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இல்ல நாங்க தனித்தனியாவே எடுத்துக்குள்ளேயே நிக்க வேண்டாம். இல்லண்ணே, நீங்க ஒண்ணுல நிக்கிறேன், அதுக்கு அடுத்தது போங்கள. நீங்க நான் குறிப்பிட்ட ஒரு இதை சொல்றேன். என்னது? ஜாதிய மோதல்கள் எங்கெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு இடத்துல. எங்க நடந்தது? பள்ளிகள்லயே எங்க நடந்தது? இந்த அரசுல. கேளுங்களேன், அத சொல்லி இன்னொரு முறை மறந்து போன விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டாங்கிறதுக்காக நான் அதை தவிர்த்துட்டு போறேன். நீங்க கள்ளக்குறிச்சி ஸ்கூல்ல சொல்லி இல்ல, கள்ளக்குறிச்சியில மட்டும் இல்ல, நீங்க அப்படியே தென் மாவட்டங்களுக்கு கூட போய்க்கிட்டு. எங்க போய்க்குங்க? நீங்க தென் மாவட்டம் தானே? மாவட்டம் தானே? நீங்க எந்த ஸ்கூல்ல? நாங்குநேரில் ஒரு பள்ளிக்கூடத்துல நடக்கலையா? என்ன நடந்தது? ஒரு பையன் வெட்டலையா? ஒருத்தர் வெட்டிக்கலையா? அண்ணே பையங்க வெட்டிக்கிட்டாங்க. சரி, ஆமா, சரி, பசங்க அது குற்றம் தானே? சரி, அது எப்படி உங்களுக்கு இதாகும்? அந்த ஒரு கிரைமா இல்லையா? சரி, அது ஒரு கிரைம் தான். சரிங்க, 99% சரியா இருக்கிறது பெருசு இல்ல, 100% சரியா இருங்கன்னு சொல்லி மேதக ஆளுநர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குற்றம் கூட நடக்க கூடாது என்பதற்காக மேதக ஆளுநர் அவர்கள் சொல்றார். தவிர இதுல இன்னொரு விஷயம் சார், தனியார் பள்ளி சங்கத்துக்கு மாநில அரசுடைய தயவு தேவை, நீங்க முழுமையா ஆதரிச்சு பேசிட்டு கூட போங்க, எங்களுக்கு ஒண்ணு இல்ல. அதே நேரத்தில் மேதக ஆளுநர் அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய கடமையை, அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையை அவர் பேசுறாரு, கண்காணிக்காரு. மாநில அரசாங்கத்தை கண்காணிக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு சார். அதேங்க பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் நீங்க எல்லாருக்கும் உரிமையை கொடுக்குது, எல்லாரும் அவர்களுடைய கருத்துக்களை பேசலாம். புரியுதுங்களா? ஒரு கண்டமேனிக்கு பேச முடியாது, கண்டமேனிக்கு தானே பேசிருக்காரு. இப்போ நீங்க நண்பர் கண்டமேனிக்கு தான் சார் அறிக்கை விட்டுருக்காரு. நான் என்ன சொல்றேன், அது பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காரு. இப்போ டிபேட் வச்சிருக்கோம், நாளைக்கு இத யாரோ ஒருத்தர் யார் சார் அந்த மறுக்கட்டுங்க. ஆளுங்கட்சி இன்றைக்கு எந்த அரசின் மீது குற்றம் சொல்லி இருக்கிறாரோ அந்த அரசு மறுக்கட்டும். அதுக்கு பிறகு கவர்னர் மாளிகையில இருந்து அதுக்கு எங்க இருந்து டேட்டா எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, மேதக ஆளுநர் மாளிகையில இருந்து வந்திருக்கிற அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு. சரி, ஓகே. அதனால முரளி சார், நான் நிகழ்ச்சியை முடிக்க போறேன். ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லி முடிச்சிருங்க. ஆளுநர் மாளிகையில் இருந்து வருகின்ற தவறான தகவலை ஆளுநர் பதிவு செய்யக்கூடாது. நான் சொல்லுவது என்னவென்று கேட்டால், 2023 2024 ஆண்டிற்கான நீடித்த வளர்ச்சியினுடைய தரவு பட்டியலை நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கிறது. அதிலே வறுமை ஒழிப்பாக இருந்தாலும்,
பட்டினி இல்லாமையாக இருந்தாலும், பாலியல் சமத்துவமாக இருந்தாலும், தரமான கல்வியாக இருந்தாலும், தேசிய சராசரியை காட்டிலும் சிறப்பாக இயங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் முதல்வரை பார்த்து, இவ்வளவு ஆட்சியை பார்த்து, இவ்வளவு வஞ்சகத்தோடு, இவ்வளவு ஒரு சூழ்ச்சியோடு ஒரு அறிக்கையை வாசிக்கிறார் கவர்னர் என்று சொன்னார். உங்களால் இந்த மாநிலத்தில் இருக்க முடியாவிட்டால் எதற்காக இருக்கிறீர்கள்? நீங்கள் உடனடியாக செல்லலாம் அல்லவா? உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன ஐயா ரெண்டே ஒரு சொல்றேன். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது? மாநில அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை சரிபார்த்து அதோடு ஒத்து போக வேண்டும் ஆளுநர் என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே தவிர பெரிய அதிகாரத்தை தந்திருக்கிறதா? அதிகாரத்தை தரவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். நீங்கள் சட்டமன்றத்திற்கு வருகிறீர்கள். மாநில அரசாங்கம் எழுதி தருவதை நீங்கள் வாசிக்காமல் விருட்டண்டு வருகிறீர்கள். நான் கேட்கிறேன் சார், ஒரு கவர்னர் விரைவாக முடிக்கிறேன். ஒரு கவர்னர் இங்க இவ்வளவு அடாவடித்தனம் பண்ணுகிறாரு. இதே போல ஒரு ஜனாதிபதி ஒன்றிய அரசாங்கத்தில் அடாவடியம் செய்தால் மோடி ஏற்றுக்கொள்வாரா? ஓகே சார், ஓகே. எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டை, ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டை ஒரு ஜனாதிபதி ஒன்றிய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டாக வைத்திருந்தால் மோடியும் அமித்ஷாவும் ஏற்றுக்கொள்வார்களா? நல்லது, நல்லது. நன்றி சார், நன்றி சார். கான்ஸ்டிடியூஷனுடைய ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருக்கிறாரு மரியாதைக்குரிய கவர்னர் ஆர்.என். ரவி. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள்ல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதற்கான எந்த ஆதாரங்களையும் அவர் கொடுக்கல. அதுக்காக அவர் சொல்லி இருக்கக்கூடியது தரவு ஆய்வாளர்கள். ஆனா இந்திய அரசாங்கத்தினுடைய NCRB ரிப்போர்ட்டோ அல்லது எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ரிப்போர்ட்டோ எந்த இடத்துலையும் இவர் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை அது உண்மைன்ட்டு சொல்லல. முட்டாள்தனமான தரவு ஆய்வாளர்கள் கிட்ட இருந்து விவரங்களை பெற்று அறிக்கை வெளியிடுவதை ஆளுநர் மாளிகை தயவு செய்து நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்குன்ட்டு ஒரு மாண்பும் மரியாதையும் இருக்கு. அதை வரக்கூடிய காலத்தில் அது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நாங்க விரும்புறோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.